ஸோ நம்ம அல்லு அரவிந்த் எடுத்துங்க, ம். அண்ட் இந்த ராம் சரண் எடுத்துங்க, ஜூனியர் என்டிஆர் எடுத்துங்க, எல்லாம் வாரிசுகள் தான் இன்னைக்கு டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. சில இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்த மாதிரி ஹிட் ஆயிடுறாங்க, சில பேர் தவிர்க்கப்படுது. நம்ம விஜயுடைய பையன் சஞ்சய் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகல. ஸோ டைரக்ஷன். டைரக்டர் தான் போனுட்டு டைரக்டருக்காக போராடிட்டு இருக்கு, அப்படியே லைக்கால கமிட் பண்ணி ஆமா. வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பாக்யராஜ் பையன் சாந்தனு, ம். அந்த படம் மிகப்பெரிய பேசப்பட்ட படம். சரி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, இங்கே கலைப்பள்ளி தானு பட்டார். படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் சாந்தன் அப்புறம் போராடி பார்க்குறாரு, இன்ன வரைக்கும் பெரிய ஹீரோவாக சைன் பண்ண முடியல. ஸோ மிகப்பெரிய வந்து அன்றைய காலத்தில் கலக்கின ஹீரோக்களுடைய வாரிசுகள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அப்படிதான் மனோஜும் அதே மாதிரி. சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி, அவருடைய பையன் ஜீவா அண்டு சுரேஷ் எடுத்துங்க, பெரிய அளவில் ஜீவா சைன் அதை பண்ணுறாரு தவிர இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இல்லை. பெருசாக அந்த டயர் 1 ஆக்டர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. 1 to 3ல கூட இல்லை, 1 to 5ல கூட கிடையாது. ஸோ சுரேஷும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நிறைய ஹிட்டு கொடுத்த ப்ரொடியூசரு ஹீரோக்கள் வந்து வாரிசுகள் வந்து ஜெயிக்க வைக்க முடியலன்னா அதுக்கு ஒரு டைம் தான் சொல்ல முடியும். சினிமாவில் ஒரு லக்கு டைம் தான், மீண்டும் அதான் சொல்ல முடியும்.